இரண்டாவது திருமணம். தனுஷை விட்டு பிரிந்த ஐஸ்வர்யா எடுத்த முடிவு. மாப்பிள்ளை யார் தெரியுமா? நடிகர் தனுஷ், ஐஸ்வர்யா தம்பதியினர் கடந்த 2022ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் இருவரும் ஒருமனதாக பிரிவதாக தனித்தனியாக அறிவிப்பு வெளியிட்டு கடந்த 2 வருடத்திற்கு மேலாக பிரிந்து வாழ்ந்து வருகிறார்கள். இந்த நிலையில் மீண்டும் இருவரும் இணைந்து வாழ்வார்கள் என பலரும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது இருவரும் சட்டப்படி விவாகரத்து பெற்று பிரிய முடிவு செய்து இருவரும் நீதிமன்றம் படிக்கட்டை ஏறினார்கள். இந்த நிலையில் தனுஷ், ஐஸ்வர்யா இருவரும் பிரிவதாக அறிவித்த போது இருவரும் ஆந்திராவில் உள்ள ஒரே ஹோட்டலில் தனித்தனி அறையில் இருந்து வந்ததாக அப்போது செய்திகள் வெளியான நிலையில் அவர்கள் பிரிவதாக அறிவிப்பு வெளியிடுவதற்கு முன்பு 3 நாட்கள் வரை அதே நட்சத்திர ஹோட்டலில் ஒரே அறையில் இருந்து வந்ததாக தகவல் அப்போது வெளியானது. 2022ஆம் ஆண்டு ஜனவரி 15, 16, 17 என தொடர்ந்து 3 நாட்கள் ஆந்திராவில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் ஒரே அறையில் தனுஷ், ஐஸ்வர்யா தம்பதியினர் இருந்து வந்த நிலையில் ஜனவரி 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை கணவன் மனைவி இருவரும் இரவு பார்ட்டியில் கலந்து கொண்டதாக கூறப்படுகிறது. இருவரும் பார்ட்டியில் கலந்து கொண்டு மகிழ்ச்சியாக இருந்துவிட்டு அவர்கள் தங்கியிருந்த அறைக்கு சென்றுள்ளனர். ஏற்கனவே இருவருக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடு மீண்டும் இருவருக்கும் இடையில் முட்டிக்கொண்டதாக கூறப்படும் நிலையில் இருவரும் கடுமையாக வார்த்தையால் மோதிக்கொண்டதாக கூறப்படும் நிலையில் இனி இருவரும் இணைந்து வாழ வேண்டாம், பிரிந்து வாழ்வோம் என ஒரே அறையில் தங்கியிருந்த இருவரும் முடிவு செய்த நிலையில் அடுத்த நாள் 17ஆம் தேதி ஐஸ்வர்யா கணவர் தனுஷுடன் ஆந்திராவில் உள்ள ஹோட்டலில் தங்கியிருந்த அறையில் இருந்து வெளியேறி அதே ஹோட்டலில் தனி அறைக்கு சென்றுள்ளார் ஐஸ்வர்யா. இதனைத் தொடர்ந்து மீண்டும் ஜனவரி 17ஆம் தேதி இருவரும் பேசி பிரிவதில் உறுதியாக இருந்ததாக கூறப்படும் நிலையில் அன்று இரவே தனுஷ் முதலில் ஐஸ்வர்யாவை விட்டு பிரிவதாக அறிவிப்பு வெளியிட அடுத்த 2 மணி நேரத்தில் தனுஷை விட்டு பிரிவதாக அறிக்கை வெளியிட்டார் ஐஸ்வர்யா. இந்த நிலையில் இருவரும் பிரிவதற்கு முன்பு 3 நாட்கள் ஒரே அறையில் ஒன்றாகத்தான் இருந்தார்கள் என அப்போது சினிமா வட்டாரத்தில் பேசப்பட்டு வந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இருவரும் அவசரத்தில் பிரிவதாக முடிவெடுத்து விட்டார்கள். குழந்தைகள் நலன் கருதி மீண்டும் இணைந்து வாழ்வார்கள் என பலரும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதற்கான வாய்ப்பு அமையவில்லை. மேலும் இருவரும் பிரிந்தாலும் சட்டப்படி விவாகரத்து பெறவில்லை என்பதால் மீண்டும் இணையலாம் என பேச்சு அடிபட்டு வந்த நிலையில் அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் சட்டப்படி விவாகரத்து பெற்று நிரந்தரமாக பிரிந்துள்ளது தனுஷ், ஐஸ்வர்யா ஜோடி. இந்த நிலையில் தனுஷிடம் இருந்து ஐஸ்வர்யா விவாகரத்து பெற்றதே அவர் 2வது திருமணம் செய்து கொள்ளத்தான் என பரவலாக பேசப்பட்டு வந்த நிலையில் விரைவில் ஐஸ்வர்யா 2வது திருமணம் செய்ய போகிறார் என ஒரு வதந்தி பரவியது. ஆனால் அது உண்மை இல்லை என்றும் ஐஸ்வர்யா இனி அடுத்து திருமணம் செய்யும் எண்ணமே இல்லை என்றும் முரட்டு சிங்கிளாகவே இனி இருந்து விடுவோம் என உறுதியாக இருக்கிறாராம் ஐஸ்வர்யா. உங்கள் தின சேவல்